சிவபெருமான், அகத்தியர், அருணகிரிநாதர் இவங்க 3 பேருமே முருகப்பெருமான் கிட்ட உபதேசம் பெற்றவங்க. அகத்தியர் முருகப்பெருமான் குடிக்கொண்டிருக்கிற தலங்களுக்கெல்லாம் யாத்திரை போனாரு. அப்போ ககித்த மலையான இந்த பகுதியில தவம் இயற்ற விரும்பி முயற்சிக்கும் போது நீர்நிலை இல்லாம தவிச்சு போயிருக்கிறாரு. உடனே முருகப்பெருமான வேண்ட அகத்தியருடைய கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்த முருகப்பெருமான் மலையில தன்னுடைய வெற்றி வேலின ஊன்றி ஒரு வற்றாத ஊற்றை ஏற்படுத்தினாரு. அந்த ஊற்றிலிருந்து நீர் பொங்கி பெருகியது. மகிழ்வுற்ற அகத்தியர் அனுட்டானங்களை எல்லாம் முடிச்சு வழிபாடும் மிகச்சிறப்போடு செஞ்சிருக்கிறாரு. அன்னைக்கு முருகப்பெருமான் கூர் வேலினால ஏற்படுத்திய அவ்வூற்று இன்னைக்கும் நம்ம கண் முன்னாடி வற்றாம வளமா இருக்கு. குழியிலிருந்து ஊற்று தோன்றியதால இந்த ஊர் ஊற்றுக்குழி அப்படின்னு பெயர் வந்திருக்கு. இன்னைக்கு அது மருவி ஊத்துக்குழி அப்படின்னு மாறி இருக்கு. கதித்த மலையே ஒரு அழகிய மயில் வடிவத்துல தான் இருக்கு. மயிலுக்கு மயூரம் அப்படிங்கிற மற்றொரு பெயரும் இருக்கு. கதித்த மலைய மயூரகிரி அப்படின்னு அழைப்பாங்க. கதித்த மலை கவியமுதம் அப்படிங்கிற ஒரு நூல் மூலமா சண்முக சுந்தர கவிராயரும், கதித்த மலை பிள்ளை தமிழ் அப்படிங்கிற நூல் வழியா சோமசுந்தர பிள்ளையும், கதித்த மலை பதிகம் அப்படிங்கிற கவிதை நூல் மூலமா வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகளும் நம் கதித்த மலையின் பேரரும் சிறப்புகளை எல்லாம் பெரிதும் வியந்து போற்றி பாராட்டி இருக்காங்க.